வராரையா வராரு, லெஜண்ட் தான் வராரு. இந்த மூஞ்சிலாம் நடிக்க வந்துருச்சா அப்படின்னு சொல்லி விஜய் சாரை வந்து குறை சொல்லியிருந்தாங்க. டிவிகேல இருந்து கூட யாரோ ஒருத்தன் ஒரு போதையில தூக்கி அடிச்சிருந்தாங்க. யாருக்குன்னா தெரியுமா? சீட்டு கொடுத்துட்டாங்கனாக்கா உடனே என்ன பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு தீய செயல் நடந்துட்டு தான் இருக்கு. நான் பிக் பாஸ் ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த பொண்ணை போய் வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டு இருக்கீங்களா? நீங்க சீ போ நாய், ஆம்புலன்ஸ் வந்துட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க குறை சொல்றீங்களா? ஆம்புலன்ஸ் அப்புறம் எங்கேயா போவான்? உங்க மண்டை மேல ஏரியா போவான். சீ வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த பங்குனி உத்திரமான இன்று ஆண்டவனின் அருள் கண்டிப்பாக வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜை நடத்தி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த லீடர் படம் ஓடணும் அப்படின்றதுக்காக அங்க பிரதேசனம் செய்தேன். எனக்கு தெரிஞ்சு லீடர் வேற, லெஜண்ட் வேற, வடபழனி முருகன் வேற இல்ல, 3 பேருமே ஒண்ணுதான். வராரையா வராரு, லெஜண்ட் தான் வராரு, வராரையா வராரு, லெஜண்ட் தான் வராரு. எதிரிகளை சுடுக்கெடுக்க லீடர் தான் வராரு, எதிரிகளை சுடுக்கெடுக்க லீடர் தான் வராரு. லெஜண்ட் அவர்களை வந்து ஏதோ எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கா, கிண்டல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற அந்த விஜய் சார் அவர்கள் ஆரம்பத்தில் முதல் படம் நடிக்கும்போது நிறையா பத்திரிகையிலையும் மீடியாலையும் சரி பொதுமக்களுமே இந்த மூஞ்சிலாம் நடிக்க வந்துருச்சா அப்படின்னு சொல்லி விஜய் சாரை வந்து குறை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த விஜய் சார் வந்து உலகமே எதிர்பார்க்கக்கூடிய அவ்வளவு கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்துள்ளார். அதே மாதிரி இந்த லீடர் அவர்களும் நேற்று ஒரு சம்பவம் பார்த்துருக்கீங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்னு இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன். அது அதிமுகவா இருந்தாலும் சரி, தேமுதிகவா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தயவு செய்து எதுவும் தூக்கி அடிக்காதீங்க. நீங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். நானே ஒரு கேள்வி கூட கேட்டேங்க, அந்த பாட்டில தூக்கி அடிச்சது வந்து அதிமுக தான் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கே ஒரு அச்சமா இருக்கு. ஒருவேளை டிவிகேல இருந்து கூட யாரோ ஒருத்தன் ஒரு போதையில தூக்கி அடிச்சிருந்தாங்க. யாருக்குன்னா தெரியுமா? தெரியாதுல்ல. அதனால தயவு செய்து அது டிவிகே கட்சியா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய சேஃப்டி தான் முக்கியம். அதை நீங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு கட்சியில ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்கனாக்கா உடனே என்ன பண்றீங்க பாத்தீங்களா? இப்ப கூட இந்த மாதிரி ஒரு தீய செயல் நடந்துட்டு தான் இருக்கு. அங்க இருந்து பாட்டில தூக்கி அடிச்சது அது யாரு? அதிமுகவா? அது திமுகவா? இது டிவிகேவா? இது பிஜேபியா? இது பாமகவா? யாருன்னு எப்படி தெரியும்? உங்களுக்கு அரசியல்ல ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்கன்னா நீங்க உடனே என்ன பண்றீங்க? பொதுமக்களுக்கு தொந்தரவு தர மாதிரி ரோட்ல பட்டாசு வெடிச்சு போடுறீங்க. ஒரு பெண்மணியோட காலில் கூட அது பட்டுச்சு. இதுக்கு யாரு பதில் சொல்றது? உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க உங்க வீட்டுக்குள்ள பட்டாசு வெடிங்க. அதே மாதிரி பொதுக்கூட்டம் நடக்கும் போது ஆம்புலன்ஸ் வந்துட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க குறை சொல்றீங்களா? ஆம்புலன்ஸ் அப்புறம் எங்கேயா போவான்? மூத்திர சந்துலையும் முட்டு சந்துக்குள்ளையுமா போவான்? நீங்க மீட்டிங் நடத்துறது பொது இடத்துல, ஆம்புலன்ஸ் போற மாதிரி இடத்துல தான் நீங்க மீட்டிங் நடத்துறது. அப்புறம் ஆம்புலன்ஸ் எங்க போவோம்? உங்க மண்டை மேல ஏரியா போவோம். தயவு செய்து நீங்க கூட்டம் காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு காலி கிரவுண்ட்ல போய் நடத்துங்க. பொதுமக்கள் போற இடத்துல, வேலைக்கு போறவனும், ஸ்கூலுக்கு போறவனும், ஹாஸ்பிட்டலுக்கு போறவனும், அவங்களுக்கு நீங்க தொந்தரவு கொடுத்துட்டு ஆம்புலன்ஸ் உங்க இதுல போகுது, ஆம்புலன்ஸ் அதுல போகுது, பஸ் இதுல போகுதுன்னா நீங்க ரோட்ல இல்லையா உங்க பிரச்சாரத்தை நடத்துறீங்க? நீங்க தனியா ஒரு கிரவுண்ட்ல போய் நடத்துங்க. இது எல்லா கட்சிக்கும் நான் சொல்றேன். அதிமுக சொல்றேன், திமுக சொல்றேன், டிவிக சொல்றேன், பாஜக சொல்றேன், எல்லா கட்சிக்கும் நான் சொல்றேன். நன்றி. அந்த பிக் பாஸ் ஜூலி என்பவள், நான் பிக் பாஸ் ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணல, ஒரு பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். அது ஒரு பொண்ணு தானங்க. அந்த பொண்ணை போய் வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டு இருக்கீங்களா? நான் இன்னமும் சொல்றேன், நான் விஜய் சாரோட ரசிகன். அந்த ஒரு அன்புலையும் பண்புலையும் சொல்றேன். அந்த பொண்ணு சொல்லிட்டு போதுன்னா நீங்க சீ போ நாய் அப்படின்ட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு உங்களுக்கு வீடியோ நல்லா ஓடணும்,
ஃபாலோவர்ஸ் நல்லா வரணும், லைக் நல்லா வரணும், நீங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக எதுலயோ போற போன உங்க லுங்கிக்குள்ள விட்டுட்டு உங்களை யாருன்னா பர்சனலா அட்டாக் பண்ணிச்சா? அந்த பொண்ணு நடிகை பிக் பாஸ் இருக்கிறது, அது ஒரு பெண். யாராரோ இந்த கட்சியில உள்ளவங்களை எல்லாரும் திட்டுறீங்கல்ல, அவங்கள பெண்ணு தானங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? நன்றி, வணக்கம்.